வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. நான் இந்த வெக்கேஷனுக்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃப்ரம் மை ஹஸ்பண்ட். அவர் என்கிட்ட சொல்லலை. இது மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி அவரே எல்லாம் புக் பண்ணி என்ன அழைச்சின்னு போனார். அது ஆலப்பி தான். ஆலப்பி கொஞ்சம் நாளாக பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கு தான் போகிறோம். அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் முதல்ல போன உடனே இந்த லான்ச்சில் போய் டிஃபன் சாப்பிட்றது தான் இங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த போர்டிங் பாஸ் எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். நான் என்னோடய சீட்டை ஆக்குப்பை பண்ணிவிட்டேன். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நாங்கள் 1.5 hours தான் ஆச்சு. சீக்கிரமே வந்துட்டு கன்வேயர் பெல்ட்டில் எங்களோட பேகேஜை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் காரில் ஏறிட்டோம். கார் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருந்தது. அந்த காரில் ஏறி நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஏன்னா மணி ஒரு 11-12 மணி ஆகுது. அதனால் பார்த்துட்டு அப்போ சாப்பிட்டு போகலான்னு போகிற வழியெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே க்ரீனரி தான். நான் காருக்குள்ளேருந்தே காமிச்சிருக்கேன். இவ்வளோ தூரம் தெரியாதுன்னு தெரியலை. ஆனாக்கா ரொம்ப அழகாக இருந்து இப்போ நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்த ஹோட்டல் அந்த எங்களை அழைச்சின்னு வந்த டிரைவர் தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணினார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளவு நல்ல ஒரு கேரளா சத்யாவை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. அவ்வளவு சூப்பராக இருந்தது சாப்பாடு. நீங்களும் எப்போவாவது இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் சாப்பிடுங்கோ. இது எல்லாமே இருந்தது. பருப்பு, காளான், சாம்பார், ரசம், இது பழம், பச்சடி, அப்புறம் 4 விதமான ஊறுகாய் இருந்தது, தோரன் இருந்தது, அவியல், ஓலன் எல்லாமே இருந்தது. இது அதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் ஸ்டால் வேறு இருந்தது. அக்னேயான் பேர். ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் இஃப் யூ கோ தேர். இது இப்போ நாங்கள் அந்த ரிசப்ஷனுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணுறது ஒரு பீச் ரிசார்ட்டு தான். அதில் தான் இவர் புக் பண்ணியிருந்தார். இது ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிசார்ட்டு தான். இதை பற்றி நான் பின்னாடி எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல நாங்கள் இருக்கிற ஹோட்டல் காமிக்கிறேன், ரூம் காமிக்கிறேன். சாரி, இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பிளாஸ்டிக் சாமான் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டா. எல்லாமே கிளாஸு, மரம் அது மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லினா டு த கோர் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். ஏறின உடனே இப்படி ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருக்குது. இது மிரர். பெட்டுக்கு பின்னாடி பெருசாக ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் ஒரு பிக்சர் இருக்குது. இதுதான் டபுள் பெட் போட்டிருக்கு. பக்கத்தில் ஃபோன் இன்டர்காம் இருக்குது. பெட்டில் நிறைய ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸும் அந்த லீவ்ஸும் போட்டிருந்தா. இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குது, ஒரு சேர் இருக்குது. நான் என்னோடய சூட்கேஸை திறந்து வச்சுருக்கேன். சாமான்லாம் இனிமேல் தான் எடுத்து அடுக்கணும். நான் கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு பிக்சர். இங்கே ஒரு லாந்தர் விளக்கு வச்சுருக்கு. இதில் ஒரு மெழுகுவத்தி வச்சுருக்கு. நிறைய ட்ராஸ் இருக்குது. இங்கே ஒரு வார்ட்ரோப் மாதிரி இருக்குது. ஷர்ட்டு, நம்மளோட சாரியெல்லாம் வச்சுக்கலாம். கீழே 2 பேர் ஆஃப் செப்பல்ஸ் இருக்குது. இது ட்ராஸ் தான். உங்களோட துணிமணியெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு லாக்கர் இருக்குது. உள்ளுக்குள்ளே உங்களோட பணம் இல்லை காஸ்ட்லி திங்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. கீழே காஃபி டீ எல்லாம் போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு மக்ஸ் எல்லாம் இருக்குது, கப்ஸும் இருக்குது. அப்புறம் இங்கே எலக்ட்ரிக்கல் கெட்டில் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இது சார்ஜபிள். இந்த பக்கம் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம். அப்புறம் இதுக்கு கீழே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது.
இது வந்து ஒரு ஓப்பன் டாய்லெட் தான். நடுவில் வந்து ஒரு வாழை மரம் ஒன்று இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் சருகெல்லாம் கரிஞ்சு விழுந்திருக்கு கீழே. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு டவல் போட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்குது. வி கேன் புட் த டவல் தேர். பாத் டவல்னால் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ஷவர் இருக்குது. ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஸ்மைல் கிட்டுன்னு சொல்லி பல்லு தேய்க்கிறதுக்குள்ளதெல்லாம் இருக்குது. அப்புறமா ஷேவிங் கிட் இருக்குது. ஒரு டிஷ்யூஸ்லாம் வச்சுருக்கேன். லேடிஸ்க்கு தேவைப்பட்டதும் அது மேலே இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த பாத்ரூம் கூட. வெரி நீட் அண்ட் க்ளீன். ஓப்பனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ஏரியா இருந்தது, நிறைய வெளிச்சம் இருந்தது. கொஞ்சம் கூட இந்த பேட் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு வாஷ் பேசின். இது பாத் டவல்ஸு பெரிய டவல் இருந்தது, குட்டி டவலும் இருந்தது, அப்புறம் ஹேண்ட் டவல்ஸும் வச்சுருந்தா. இந்த வாஷ் பேசினில் ஹேண்ட் வாஷ் இருக்குது. அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசரும் இருந்தது. எல்லாமே இங்கே இருந்தது. உங்களுக்கு இங்கே வந்து டாய்லெட் இருக்குது. ரொம்ப க்ளீனாக இருக்குது டாய்லெட்லாம். பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பேப்பர் இருக்குது, டிஷ்யூ. மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூம். இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து சோப்பு கொடுக்க மாட்டா, ஷவர் ஜெல்லு தான் இருக்குது. நம்ம வந்து இது வந்து சோப் மாதிரி இருக்குது. இதை கொஞ்சமாக போட்டுன்ட்டு நல்லா உடம்புல தேய்ச்சி அலம்பின்னுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு வேணும்னா ஷாம்பு போட்டுக்கலாம். இதுவும் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஷாம்பு தான், ஹெர்பல். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சோப்பு கீப்பெல்லாம் இங்கே கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி பல்லு தேய்க்கிறதுக்கு வந்து ஸ்மைல் கிட்டுன்னு வச்சுருக்கா. இதில் வந்து பாருங்க, மரத்துலேயே ஒரு ப்ரஷ் இருக்குது. அதுக்கப்புறம் பேஸ்ட் கிடையாது, அதுக்கு பதிலாக அது இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து 2 டேப்லெட் மாதிரி இருக்கும். மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்காது, கிராம்பு வாசனை நல்லா அடிக்கிறது. இதை முதல்ல நம்ம பல்லில் தேய்ச்சி நல்லா கொஞ்சம் அந்த நம்மளோட அந்த சலைவாலேயே பண்ணினா அது நல்லா கரைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷால் தேய்ச்சிக்க வேண்டியது தான். அப்புறம் சீப்பு இருக்குது. சீப்பு கூட மரத்தாலான சீப்பு தான். இங்கேயும் மாய்ஸ்சரைசர்லாம் வச்சுருக்கா. இந்த டாய்லெட்டுக்கு மேலே கூட ஒரு அழகான மணி பிளான்ட் இருக்குது. இங்கே மேலே வந்து கூரை தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வெரி வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே வந்து அவளோட லே அவுட் பிளான் இருக்குது, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து மராரி பீச்னு பேர். ரொம்ப அழகான ஒரு இடம். இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்லாம், லன்ச் டின்னருக்கு வந்து சார்ஜபிள். வந்து நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நாளைக்கு சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்கேன் என்னன்னு சொல்கிறேன். இங்கே ஈவினிங் டீ வந்து 4 to 5 தான் இருக்குது. அது குடிக்கிறதுக்காக நாங்கள் போயின்ட்டுருக்கோம். ஒரு கார்ட் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து அந்த டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுப்பா. என்ன டீ வேணாலும் இருக்கும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸோடு இருக்கிறது தான். எல்லாத்தையும் ஜாகரி, மசாலா டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி எல்லாமே உண்டு. சுகர் வேணும்னா சுகர் போட்டு கொடுக்குறா. நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டு தருவா. ஆனால் லைட் ஸ்நாக்ஸும் இருக்குது. அது சாப்பிட்றதுக்காக நாங்கள் போயிருக்கோம். இதுதான் அந்த டேபிள். அந்த டேபிளில் நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம். இது வந்து பனானா கேக் கொடுத்துருந்தா. அப்புறம் பக்கத்தில் வந்து வடை மாதிரி ஏதோ கொடுத்துருந்தா. அப்புறம் சிப்ஸ் இருந்தது. அந்த சிப்ஸை நானே கேட்டு வாங்கினேன் எனக்காக. அப்புறம் வந்து டுவர்ட்ஸ் த பீச் வந்து இது பீச் ரிசார்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பீச்சுக்காக நாங்கள் போயிட்டே இருக்கோம். அப்படியே சன்செட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சன் வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்குள்ள டைம் ஆகிடுது. அது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கச்சு நான் எடுத்திருக்கேன். வந்து ஃபுல்லாக இங்கே தென்னை மரமாக இருக்குது. டுவர்ட்ஸ் த பீச் வந்து நாங்கள் நடந்துகிட்டே இருக்கோம். கொஞ்சம் தூரம் நடக்கணும். இதுக்கு நடுவில் வந்து இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கு இல்லையா, அது இருக்குது. இதை பற்றியெல்லாம் பீச்சுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அது பாருங்கள், சூரியன்
கொஞ்சம் கொஞ்சமாக மறைய போகிறது. அந்த சன்செட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சன்செட் பார்த்ததில்லை. பீச்சில் அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள். முள்ள மாதிரி கீழே இறங்கி வந்து இது எல்லாமே எனக்கு சொன்னது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான். சன்செட் ரொம்ப அழகாக இருக்கும், வா நம்ம பார்க்கலான்னு அவர் தான் கூட்டின்னு போனார். பாருங்க, அவர் வந்து முள்ளமாக இந்த டுவர்ட்ஸ் இந்த ஷோருக்கு முன்னாடி நடந்துட்டு போயிட்டுருக்கார். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஏன்னா கால் தப்பி விழுந்துடக்கூடாது, பேலன்ஸ் தப்பின்னு. ஆனால் இவர் வந்து ஒன்றும் ஆகாது, வா நான் அழிச்சுன்னு போகிறேன்னு சொல்லி அழிச்சுன்னு போய் என்னையும் கொஞ்சம் நாளி நிற்க வச்சா. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியன் மறையிறது நான் காமிச்சுட்டே வரேன் உங்களுக்கு. அந்த பீச்சால் வெல் மெயின்டைன்டு பீச் வந்து இந்த மராரி ரிசார்ட்டுக்கு வந்து இந்த ஒரு இடம் வந்து அவளே மெயின்டைன் பண்ணியிருக்கா. உங்களோட ரெசிடென்ஸ் மட்டும்தான் வர முடியும். டெய்லி க்ளீன் அண்ட் பிளாஸ்டிக் ஒன்றுமே பார்க்க முடியாது, அவ்வளோ அழகாக வச்சுருக்கா. நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோ தூரம் ஃபெரோஷியஸாகவும் இல்லாத எல்லாம் முள்ளமாக இது வந்து இங்கே வந்துட்டே இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் மேகம் வந்து அது மறைக்கிறது. இப்போ நல்லா கீழே இறங்கி வந்துட்டு பாருங்க, அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு தண்ணியில் நல்லா தெரியறது. இப்போ கொஞ்சம் கூட அந்த சூரியன் வந்து கீழே இறங்கியிருக்கு. அது இறங்கி வர வர அந்த ரிஃப்ளெக்ஷன் ஜாஸ்தி வந்துட்டே இருக்குது. முள்ள அது கீழே போகிறதுன்னா அஸ்தமிக்கிறீங்க. அஸ்தமிக்க நிறைய டைம், ஏன்னா அவ்வளோ தூரம் மேலே இருக்கேன், அதோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில் தெரியறதை பார்த்துட்டு நான் அஸ்தமிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து அது நல்லாவே இறங்கி கீழே வந்துட்டு அதனோட ஃபுல்லாக கீழே தான் தெரியறது. ஒரு பக்கம் கொஞ்சம் இருட்டாக கூட ஆகிடுது. அது ஃபுல்லாக இறங்கி போயிடுது, கீழே சன்செட் ஆகிடுது. இதோடு நான் வந்து இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது. நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு ரிசார்ட்டில் என்னென்ன பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விவரமாக காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக இதோட வந்து ஒரு 3-4 பார்ட் நான் போடுறேன். செகண்ட் பார்ட் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்ஜாய். குட் நைட்.